விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. கூட மேல கூட வச்சு கூட நூறு போறவளே, உன் கூட கொஞ்சம் நானும் வரேன், கூட்டிக்கிட்டு போனா என்ன வத்தையில நீயும் போனா அது நியாயமா, உன்னுடனே நானும் வரேன் ஒரு வாரமா, நீ வாயேன்னு சொன்னாலே வாழ்வேனே ஆதாரமா, நீ வேணான்னு சொன்னாலே போவேண்டி சேதாரம். யார் அந்த பொண்ணு பேய் மாதிரி மேக்கப் போட்டுட்டு ராசாத்திய ராத்திரி பார்த்தேன், ரவுடி பையன் ரொமான்டிக்கான ரகசியமா ரூட்ட போட்டு கடத்தணும் ஒன்ன பிளாக் அண்ட் ஒயிட் கண்ணு ஒன்ன பார்த்தா கலரா மாறுது, துரு குடிச்ச காதல் நரம்பெல்லாம் சுறுசுறுப்பாக சீருது, தங்கமே ஒன்னத்தான் தேடி வந்த நானே. எத்தனையோ மணி விளக்கு தலைவாவும் காலடியும் நம்பிக்கையும் ஒளி விளக்கு, நம்பிக்கையும் ஒளி விளக்கு. எதுக்கு அந்த கலைஞர்களை ஓரமா உட்கார வச்சிருக்கீங்க? வை தப்பாடா கூப்பிடாப்பா. தப்பாட்டமா பயாங்க, இதான் இந்த நாட்டோட சரியான ஆட்டமே. சரி இங்க வா, நீ ஏடி. மக்க கலங்குதப்பா மடி புடிச்சு இழுக்குதப்பா, நாடு கலங்குதப்பா நாட்டு மக்க தவிக்குதப்பா, என்ன பெத்த மகராசா. எப்படி போவ? ஏன் சவ்வா இருக்கிற? சந்தோஷமா பாடியா? மக்க கலங்குதப்பா மடி புடிச்சு இழுக்குதப்பா, மக்க கலங்குதப்பா மடி புடிச்சு இழுக்குதப்பா, நாடு கலங்குதப்பா நாட்டு மக்க தவிக்குதப்பா, என்ன பெத்த மகராசா. நீ என்ன பெத்த மகராசா, இந்த ஊரை காக்கு ராசா, நீ என்ன பெத்த மகராசா, இந்த ஊரை காக்கு ராசா. பாத்தாள பச்சை முகம், பாத்தாள பச்சை முகம் பாலு அடியும் முகம், பாத்தாள பச்சை முகம் பாலு அடியும் முகம், பச்சை முகத்தல நயரசா, பச்சை முகத்தல நயரசா. நீங்க பரலோகம் எங்க விட்டு பரலோகம், ராசா பரலோகம் போனீங்க பாயராசா, நீங்க பரலோகம் போனீங்க ராசா. மக்க கலங்கிறப்பா மடி புடிச்சு இழுக்கிறப்பா, நாடி கலங்கிறப்பா நாட்டு மக்க தவிக்கிறப்பா, என்ன பெத்த மகராசா, இந்த ஊரை காக்கு ராசா, என்ன பெத்த மகராசா, இந்த ஊரை காக்கு ராசா. ஆமாண்ணாச்சி, தம்பி சாங் போறாப்ல, நாங்களாம் யூரின் போட்டு வந்துடும். பாய்ஸ் ஓகே, அவனை சாங்கு ஆரம்பிச்சு சா வச்சிரும் உன்னை. லலித் விஜய் சேதுபதி நம்பிக்கையை இழக்காம உழைச்சிக்கிட்டே இருந்தா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமே விஜய் சேதுபதி தான். விஜய் சேதுபதி சாங்ஸ் எடுத்துருக்கீங்க, நல்லா ரீமிக்ஸ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நடுவில் டயலாக்ஸ் இன்க்ளூட் பண்ணி ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் ஆக்கிட்டீங்க. டோட்டலாக உங்களோட டான்ஸ் வந்து ஸ்டேஜில் பார்க்கும்போது ஒரு டான்ஸாக இல்லாமல் நிறைய டான்ஸோடு சேர்த்து என்டர்டெயின்மெண்ட்டும் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு டான்ஸ். ஓகே, டெவலப் கிளமாஸ்டா. விஜய் சேதுபதியோட சாங்கை நீ அழகாக எடிட் பண்ணி சூப்பராக கொரியோகிராஃப் பண்ண, நீ எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்க. உன்னோட வே ஆஃப் அந்த கிரேஸு ஸ்டைலு, அப்புறம் அதில் சிப்பா அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அப்போது முகத்தை பார்த்தாலே ஃபேன் சொல்லுவோம். யார் கொரியோகிராஃபர்? ஆனந்த் மாஸ்டர், கேசவன் மாஸ்டர். அதானே பார்த்தேன். இந்த மாதிரி கொரியோகிராஃப் பண்ணுறாங்களே, சூப்பர்ப் ஆனந்த், எக்ஸலண்ட்.
தேங்க்யூ தருண் மாஸ்டர். எனக்கு தனுஷ்னா ரொம்ப இஷ்டம், பட் அதுக்கப்புறம் ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் விஜய் சேதுபதி. அதில் இவ்வளோ நல்லா மோல்ட் பண்ணி நல்ல கேரக்டர், பாடி லாங்குவேஜ் எல்லாம் கரெக்டாக. லலித், இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து நீ பார் எக்ஸலன்ஸாக பண்ண, நல்லா இருக்கு, பியூட்டிஃபுல், வெல் டன். தேங்க்யூ உன்னோட சேர்த்து அந்த பாய்ஸ் அவங்கெல்லாம் வருது, நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் மோடில் இருந்தது. உங்கள் கோரியோகிராஃபர்ஸும் நல்லா அந்த ரொட்டீனை நல்லா கோரியோகிராஃப் பண்ணாங்க. ஸோ அதுதான் தேவை. ஒன்னையும் அந்த லிஸ்ட்டில் போட்டுக்கிறேன், ஃபைனல்ஸ் லிஸ்ட்டில். பியூட்டிஃபுல். லலித் சூப்பர், ஹாப்பியா இருங்க லலித். உங்களுக்கு ஆக்சுவலாக புரிஞ்சுதா புரியலையா? அப்படியே ரியாக்ஷனே இல்லாமல் அப்படியே இருக்கிறீங்க. அதாவது தருண் மாஸ்டர் வந்து ஒரு தனி லிஸ்ட் போடுறாரு, இவங்கெல்லாம் டெஃபினட்டாக ஃபைனல்ஸ்க்கு வருவாங்க அப்படின்னு. அந்த லிஸ்ட்ல நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுக்கு நீங்க என்ன ரியாக்ஷன் பண்ணணும்? அப்படி சிரிக்கணும். லலித்தோட ஸ்கோர்ஸ் எப்படி இருந்ததுன்னா, ஐயோ ஃபைனல் வரைக்குமா? லலித் ராகவேந்தருக்கு ஜட்ஜஸ் உங்களோட ஸ்கோர்ஸ். இழுக்கிடப்பா மக்கள் கிளங்கிடப்பா மணி முடிச்சு இழுக்கிடப்பா நாடி கிளங்கிடப்பா நாடி கிளங்கிடப்பா நாட்டு மக்கள் தவிக்கிடப்பா என்ன பத்த மகராஜா